வெரி குட் மார்னிங், வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஷோ. நான் உங்கள் சுதர். மிஸ்டர் ஜெகன் தன்னுடைய கேள்வியை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. அவருடைய கேள்வி, எப்படி ஒரு லார்ஜ் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் கட்டமைக்கிறது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்தியால இளைஞர்கள் தங்களுடைய ஓன் பிசினஸ் கட்டமைக்கிறதுக்கான வழியை முன்னெடுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அதுக்காக முழு மூச்சா உழைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பல இளைஞர்கள் அவங்க காலேஜ் முடிச்ச கையோட ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு வந்துடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இப்படி ஸ்டார்ட் பண்றவங்களோட சக்சஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. தட்ஸ் வை நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிச்சு 3 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ அல்லது 6 மாசத்துலயோ க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் இளைஞர்கள் அதை முன்னெடுத்தே ஆகணும். அது சக்சஸா ஃபெயிலியரா அப்படிங்கறத பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வேற எதுலயாச்சும் அவங்க தங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது பெரிய சோஷியல் ப்ராப்ளமை சால்வ் பண்ண சான்ஸ் கிடைக்குது. அதை நல்லா செய்தா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணணும். அப்படி சக்சீட் ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது மாரல் சப்போர்ட் கிடைக்கும். யூனோ, அப்பதான் பெருசா யோசிப்பாங்க, பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்கும், ரைட்? சோ தென் நீங்க ஒரு பெரிய பிசினஸ் கட்டமைக்கணும்னு விரும்பும் போது, அண்ட் தென் நான் கூட இந்த 12 வருஷத்துல தான் இந்த indianmoney.com பில்ட் பண்ணிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, ஒரு 5 கீஸ் இருக்கு. அதாவது ஒரு 5 பிரின்சிபல்ஸ் இருக்கு ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல் லார்ஜ் பிசினஸ் கட்டமைக்கிறதுக்கு. நம்பர் 1, நீங்க எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கணும். ஒருவேளை மார்க்கெட் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா அந்த மாதிரி பெரிய பிசினஸ் கட்டமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நீங்க எங்க போனாலும் அங்க ஒரு லார்ஜ் மார்க்கெட் இருக்கணும். நீங்க ஒரு பிரியாணி ஹோட்டல செட்டப் பண்ணணும்னு விரும்பும்போது அந்த இடத்துல நல்லா பிரியாணி சாப்பிடுறவங்க இருக்கணும். பிரியாணி பிரியர்கள் இல்லாத இடத்துல நீங்க ஒரு பிரியாணி ஹோட்டல் செட்டப் பண்றதுல என்ன பிரயோஜனம்? சோ எப்பவுமே ஒரு லார்ஜ் மார்க்கெட் இருக்கணும். அது லோக்கலா இருந்தாலும் இல்ல நேஷனல் வைடா இருந்தாலும் அல்லது குளோபலா இருந்தாலும் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு லார்ஜ் மார்க்கெட் வேணும். நம்ம indianmoney.com ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் தேவைப்பட்டுச்சு. அதுதான் எங்களுக்காக நாங்க கண்டுபிடிச்ச மார்க்கெட். நம்பர் 2, மார்க்கெட்டோட சைஸை நீங்க தெளிவா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டியது, அந்த மார்க்கெட்டுக்கு சர்வ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆட்கள் இருக்காங்களா. பல சமயங்கள் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க பண்ற பிசினஸ் பார்த்து நாம பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா உங்களுக்கு அதுக்கான அனுபவங்கள் இருக்கா? நீங்க ஜஸ்ட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சாலோ அல்லது ஏதோ அட்ராக்ட் பண்ணதுன்னு நீங்க ஆரம்பிச்சாலோ கண்டிப்பா அந்த பிசினஸ் உங்களால சக்சஸ் பண்ணவே முடியாது. சோ நீங்க உங்களை சக்சீட் ஆகணும்னா அதுக்கு தேவையான எல்லாம் உங்ககிட்ட இருக்காங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். சில சமயங்கள உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அந்த தேவையில ஒரு பகுதி உங்ககிட்ட இருந்தா கூட மீதி தேவைகளை வெளியிருந்து உங்களால கொண்டு வர முடியும். அதாவது ஒரு கன்சல்டிங் மோட்லயோ அல்லது அட்வைசரி மோட்லயோ அல்லது பார்ட் டைம் எம்ப்ளாயி, ஃபுல் டைம் எம்ப்ளாயி அப்படின்னு இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களால டெலிவர் பண்ணவும் முடியும். தென் தி தேர்ட் என்னன்னா, மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் 3வது கிரெடிபிலிட்டி. பல பிசினஸ் இன்னைக்கு பாதியில க்ளோஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே அவங்க கம்பெனியோட கிரெடிபிலிட்டியை கீப் அப் பண்றதுல ஃபெயில் ஆகுறது தான். இந்த கிரெடிபிலிட்டி உங்களால ஒழுங்கா காப்பாற்ற முடியலன்னா, அதாவது ரெப்புடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? உலக புகழ் பெற்ற இன்வெஸ்டரான வாரன் பஃபெட் என்ன சொல்வார்னா, ஒரு ரெப்புடேஷனை பில்ட் பண்றதுக்கு 20 வருஷம் கூட ஆகும். ஆனா லூஸ் பண்றதுக்கு 1 நிமிஷம் போதும். அதனால அதுல எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சீக்கிரமா சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஏதாவது குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து அதுல சக்சஸ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இப்படி எந்த விஷயத்திலயும் உங்க கிரெடிபிலிட்டி எடுக்க நீங்க இடம் தரவே கூடாது. என்னைக்கு உங்க கிரெடிபிலிட்டி போகுதோ அன்னைக்கு உங்க பிசினஸும் போயிடும். சோ அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களை உங்க பிசினஸோட டே 1ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் 3வது விஷயம். 4வது என்னன்னா, ரிசோர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி இன்றைய தொழில் முனைவோர்கள் எல்லாம் செய்யற விஷயம் என்னன்னா, ஃபண்ட் ரைஸ் பண்றதுதான் ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஃபண்ட் ரைஸ் பண்ணலன்னா கூட உங்க ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது பணமா இருந்தாலும் மக்களா இருந்தாலும் இன்னும் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ரிசோர்ஸஸ் நீங்க திறமையா கையாள ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா உங்க பிசினஸ்ல உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. அதையும் மறந்துடாதீங்க. நம்பர் 5, புதுமைகளை புகுத்துற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் நீங்க ரிலவெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா சீக்கிரமே நீங்க அவுடேட்டட் ஆகி அந்த பிசினஸ் விட்டு வெளியே வர நேர்ந்துடும். அந்த மாதிரி எல்லாம் நீங்க வெளியே வந்துடக்கூடாது, ரைட்? சோ தொடர்ந்து நீங்க புது புது விஷயங்களை புகுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களோட பிசினஸ்ல நீங்க எப்போதும் ரிலவெண்டா இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கூட நீங்க ரிலவெண்டா இருக்கணும். அதுதான் உங்களுடைய பிசினஸ் வளர்க்கும். சோ ப்ளீஸ் பிளே ஸ்டோர்லயோ அல்லது ஆப் ஸ்டோர்லயோ போய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கோர்சஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கான வெஞ்சரையும் உடனே ஆரம்பிங்க. இதை தவிர எந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல அந்த கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதில்களோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி வைஸ், கெட் ரிச்.